ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணுன்னா, இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த நாள் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு நாள் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த நேரத்தில் வந்து நான் வந்து என்னோடய எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். எனர்ஜி லெவலில் என்ன அப்படின்னா, ஆக்டிவாக இருக்கிறது. எல்லா வேலையும் வந்து இந்த டைமில் தான் நான் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைம்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. மார்னிங் டைம்னா ஓகே சீக்கிரம் எந்திரிக்கிறது, அப்புறம் வந்து நிறைய வேலைகள் எல்லாமே மார்னிங் டைம்ஸ்லேயே பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் ஒர்க்ஸ் இருக்குமோ அது எல்லாமே மார்னிங் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. இதுவே ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. ஒரு மாதிரியாக சோம்பேறியாக லேசியாக தூங்கிட்டு படுத்துட்டு உருண்டுட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் அந்த ஆஃப்டர்நூன் ஒரு 1:00 ஆஃப்டர் 1:00 சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்ன வேலை கொடுத்தாலுமே அந்த டைமில் வந்து அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய எனர்ஜி லெவல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ரெண்டுக்குமே போகாமல் நடுவில் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து எப்படி அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ரொம்ப இப்போ ஒரு நாள் இருக்குது, நான் வந்து யோசிப்பேன். அதாவது என்னோடய வேலைகளை பொறுத்து தான் வந்து அந்த நாளைக்கு அடுத்த நாளைக்கான எப்போ வந்து நான் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதே நான் முடிவு பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? நான் அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து டைம் வந்து எனக்கு நாளைக்கு இன்றைக்கி கொடுத்துட்டு எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி அதுக்கு பிளான் பண்ணும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து டைம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், மத்தியானம் 1:30 மணி டைமு. இப்போ வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வராங்க, நாளைக்கு எனக்கு அர்ஜென்ட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து எனக்கு நாளைக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பிஸியாக இருந்தேன், நாளைக்கு எனக்கு வேறு ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா நான் முடியாதுன்னு சொல்லிவிடுவேன் டைரெக்டாக. ஓகேங்களா? ஆனால் நான் வீட்டில் தான் இருக்கேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ வந்து நான் யோசிப்பேன். அவங்க கொடுக்கும்போதே நான் யோசிச்சிடும், ஓகே இது என்னால் முடியுமா முடியாதா, என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணும், ஈவினிங் டைம் தான் நான் வந்து என்னோடய எனர்ஜி லெவலை வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா மத்தியானம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து எப்படி ஆக்டிவாக இருக்கணும், எனக்கு இருக்கிறது அந்த ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் நடுவில். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் தான் எனர்ஜியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மார்னிங் பர்சனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து மார்னிங் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பேன். ஆனால் அதையும் நம்ம பண்ணலாம். ஆனால் 10 மணிக்குள்ளே நான் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இதுவே நான் ஈவினிங் பர்சன், எனக்கு வந்து மார்னிங் கொடுக்கணும் அப்படின்னா கஷ்டம் தானே. நான் ஈவினிங் எவ்வளோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன். என்னோட டே என்னோட எனர்ஜி லெவலை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நான் ஈவினிங் டைம் வந்து எனர்ஜி லெவலாக இருக்கேன் அப்படின்னா மார்னிங் வந்து என்னால் ஆக்டிவாக இருக்க முடியாது. இதுவே நான் மார்னிங் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா ஈவினிங் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ நான் எப்படின்னா என்னோடய வேலை வந்து எப்போ என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அந்த டைமை தான் வந்து நான் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஓகேங்களா? ஆக்சுவலி நார்மல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈவினிங் பர்சன். ஓகேங்களா? நைட்டு நான் எவ்வளோ நேரம் வேணால் நம்ம முழிச்சிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஒரு நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி 5 மணி வரைக்கும்லாம் கூட நான் முழிச்சிட்டு இருந்திருக்கேன், அதாவது ஊரில். ஓகேங்களா? ஸோ அப்படி எல்லாமே நான் முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் மார்னிங் எனக்கு எந்திரிக்கணும்னா அறவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு 6:00 எல்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் எந்திரிச்சிடணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். நிறைய பேரை வந்து சொல்லி கேட்டிருக்கேன். 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், 4 மணிக்கு எந்திரிச்சிடணும் அப்படி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு கரெக்டாக 6 மணிக்கு தான் நல்லா தூக்கம் வரும். ஓகேங்களா? நானும் அலாரம் வைப்பேன், அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் எந்திரிக்கவே மாட்டேன். ஏன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வந்து நல்லா தூக்கம் வருமே. அந்த 6 to 7 எந்த டைமில் நான் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த டைம் தான் வந்து நல்லா தூக்கம் வரும். ஆனால் இதுவே ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே நான் முழிச்சிடுவேன். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியும்ல 6 to 7 வந்து என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுவேன். இல்லை அப்படின்னா தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட சிர்காடியன் ரித்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சிர்காடியன் ரித்தம்னா நம்ம டெய்லி ரொட்டீன் யூடியூப்பில் நிறையா பார்க்குறோம்ல, அதுதான் வந்து சிர்காடியன் ரித்தம். அது வந்து சயின்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு சிர்காடியன் ரித்தம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி இப்போ வந்து டைம் பார்க்குறோமா, வாட்ச் இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குன்ட்டு ஒரு வாட்ச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம டெய்லி என்ன பண்ணுவோமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்.
அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு. அது வந்து காலையில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்டில் என்னெல்லாம் நீங்கள் டெய்லி என்னெல்லாம் செய்வீங்களோ அது எல்லாமே அந்த கிளாக் வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம ரொட்டீன்ட்டு நம்ம எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து உங்களோட எனர்ஜி லெவலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைமில் வந்து ஆக்டிவாக இருப்பீங்களோ அது வந்து மார்னிங்காக இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நைட் ஆனாலும் ஓகே. ஆனால் அதுக்கு பிட்வீனில் நம்மளோட ஹெல்த்தும் வந்து சேஃபாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடணும், நல்ல குவாலிட்டியான ஸ்லீப். அதாவது அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப்பு குவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப்னா நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அதுதான் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப். ஓகேங்களா? இதுவே குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எவ்வளோ நேரம் தூங்குறோம் அதுதான். அது வந்து 4 மணி நேரம் இருந்தாலும் ஓகே, 3 மணி நேரமாக இருந்தாலும் சரி, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்து குவாலிட்டியான ஸ்லீப். அதுக்கு நடுவில் கனவு எதுவுமே வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான். பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்கள் வந்து ஒரு நாளில் எப்போ ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை, see you in the next video.